கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலி, அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலி, அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் இறுதி நாள், இறுதி செவ்வாய்க்கிழமை, இந்த காலை வேளையிலே புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவன் இயேசுனுடைய பலிவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே திரு அவையானது அருள் பணியாளரும் மறை வல்லுநருமான புனித ஜெரோமுடைய திருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றாள். 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு புனிதராக இவர் திகழ்கின்றார். குறிப்பாக இறை வார்த்தையின் மட்டிலே ஆர்வம் உள்ளவராயிருந்து அந்த இறை வார்த்தை தொடக்க கால திரு அவையிலே லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்த ஒரு புனிதராக இருக்கின்றார். இந்த புனிதரை போன்று நாமும் இறை வார்த்தையிலே பற்றுள்ளவர்களாய் வாழ இந்த பள்ளியிலே மன்றாடிக்கொள்வோம். இன்னும் இந்த திருப்பள்ளி பலர் தம்முடைய கருத்துக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர அரவிந்த் ஆகாஷ் நிரந்தர வீசா கிடைக்க, வில்கின்சன் வெளிநாட்டு பயண தடை நீங்க, சிந்துஜன் நிரந்தர வீசா கிடைக்க, சிவராசா கால் சுகம்பர, ஈசாக் எங்கெல்ஸ் வதிவிட வீசா கிடைக்க, வெளிநாட்டு பயணம் சரிவர, பரீட்சையில் விசேட சித்தி பெற, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, பென்ஸ்டன்லி வதிவிட வீசா கிடைக்க, அரவிந்தன் நோயிலிருந்து குணம் பெற, சயங்கா அரவிந்தன் குழந்தை பாக்கியம் கிடைக்க, வெளிநாட்டு அலுவல் சரிவர, மேரி டெலா ஏஎல் பரீட்சையில் சித்தி பெற, ரொசானி ஓஎல் பரீட்சையில் சித்தி பெற, நல்ல பெறுபேறு கிடைக்க, நோயிலிருந்து குணமடைய, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, வெளிநாட்டு பயணத்தடை நீங்க, மகன் ஆரம்பித்திருக்கும் தொழில் நல்ல முறையில் நடைபெற, ஞானப்பிரகாசம் துஷாந்தன் சிறையிலிருந்து விடுதலை பெற, ருத்திக் பேச்சுத்திறன் அதிகரிக்க, ஒரு சகோதரி நோயிலிருந்து குணம் பெற,
அனீஸ் குடியிலிருந்து மீள்வதற்காக வெளிநாட்டில் வசிக்கும் தனது சகோதரின் பிள்ளைகள் உடல் உள ஆன்ம நலனில் வளர வேண்டும் என்பதற்காக பலர் தம்முடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து நம்பிக்கையோடு செபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். இவருடைய நம்பிக்கை நிறைந்த வேண்டல்கள் இறைவனாலே கேட்கப்படவும் புனித அந்தோனியார் இந்த கருத்துக்களுக்காக இவர்களுக்கு பரிந்து பேச வேண்டும் என்றும் மன்றாடிக்கொள்வோம். இன்னுமின்றி இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். லூட் ஜெனா நற்சுகம் அடைந்தமைக்காக ஜேந்தன் குடும்பம் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றது. ஜான் ரீகன் நிஷாந்தினி நன்றி கூறுகின்றார். நிஷான் டெரோன் 5வது பிறந்த நாளில் குடும்பத்தோடு இணைந்து நன்றி கூறுகின்றார். ஞானப்பிரகாசம் விதுசன் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். சத்திர சிகிச்சை நல்லபடியாக நடந்தேறியதற்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். 14வது பிறந்த நாளில் ஒருவர் நன்றி கூறுகின்றார். அவை பல்வேறு நன்மைகளை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட இவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். நாமும் இவர்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரி, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். லாம்பலே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். லாம்பலே இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநீலின் மூது இனிய உயிருள்ள பற்றினை தந்துள்ளினீரே. உம்மக்களாகிய நாங்களும் அது வார்த்தையால் மென்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வினூற்றை காண்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமிற்கு வருவார்கள். இறைவாக்கினர் சக்கரியா நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று நாம் ஆண்டவது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடைகளை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார்.
மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 51 தொடங்கி 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலே புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்தில் நாங்கள் ஒன்று கூடி பலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆண்டுடைய வார்த்தையை இந்த வெள்ளி தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் அழகான வார்த்தைகளை, நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லுகின்றது. வாருங்கள் நாமும் போவோம், அல்லது நாங்களும் வருகின்றோம் என்ற அந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு இந்த வார்த்தைகளிலே தெரிகின்றது. பலர் இந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், பல நோக்கங்களுக்காக ஒன்று கூடுகின்றார்கள். ஆர்ப்பாட்டங்களுக்காக, அழிவுகளுக்காக, வழிபாட்டுக்காக என்று பல நல்ல தீய நோக்கங்களுக்காக எல்லாம் மக்கள் கூடுகின்றார்கள். அதே நேரத்திலே ஒரு கொஞ்சம் மனுஷர் இந்த உலகில் இருக்கிறார்கள், கடவுளுக்காக ஒன்று கூடுகின்ற மனிதர்கள். கடவுளுக்காக, கடவுளை அறிய, கடவுளுடைய வார்த்தையை கேட்க, அவரை உற்று நோக்க, அவராலே வாழ்வு பெற என்று ஒரு கொஞ்சம் மனுஷர் இந்த உலகிலே கடவுளை தேடுகின்றார்கள். அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே செக்கரியா இறைவாக்கினர் சொல்கின்றார், நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும். எங்களுக்கு தேவையான முதல் விடயம், எங்களுடைய தேவைகளை அல்ல, தேவையிலே முதன்மையானது ஆண்டவருடைய அருளை மன்றாடவும், படைகளின் ஆண்டவரை வழிபடவும், அவரை தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். இங்கே ஒரு ஒன்று கூடல் நடக்கின்றது, கடவுளை மையப்படுத்திய ஒரு ஒன்று கூடல். அருளுக்காக மன்றாட, அவரை வழிபட, அவரை தேட, அவரை நாட விரைந்து செல்லுகின்ற ஒரு ஆன்மீக ஆர்வம், ஒரு ஆன்மீக ஆர்வம், ஒரு எளிமையான ஆன்மீகத்தை கொண்டு நாங்கள் போவோம் என்று அங்கே ஒரு சாரார் வெளிக்கிடுகின்ற போது, புறப்படுகின்ற போது அங்கே இன்னொரு சொல்லுகிறார்கள், நாங்களும் வருகின்றோம்.
அவை போகின்றவர்கள் கடவுளை நோக்கி போகின்றார்கள். அதை பார்க்கின்றவர்கள் இந்த மக்கள் கடவுளுடைய மக்கள், இவர்களோடு நாமும் போனால் நாமும் ஆண்டவராலே வலிமை பெறுவோம், ஆண்டவருடைய அருளை பெறுவோம். ஏன்னு சொன்னால் ஆண்டவரிடமே அனைத்தும் உள்ளது. அவை ஆண்டவரை தேடுகின்ற மக்களோடு அவரை தேட விரும்புகின்ற மக்களும் இணைந்து கொள்வார்கள் என்பதை இன்றைய இறை வார்த்தை சொல்கின்றது. இந்த இறை வார்த்தையின் இறுதிப்பதில் சொல்கின்றது, ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடியை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால். இதுதான் சாட்சிய வாழ்வு. கடவுளை மையப்படுத்தி வாழுகின்ற மக்களின் சாட்சியத்தை கொண்டு இன்னும் ஒரு சாரார் கடவுளை அருளை பெற்றுக்கொள்ள, கடவுளை நாட தேட, அவரை வழிபட இன்னும் ஒரு சாரார் புறப்படுவார்கள். ஏன்னு சொன்னால் திருப்பாடல் சொல்கின்றது, கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் எங்களோடு இருக்கின்றார். சிலவர்கள் எங்களுடைய துன்பமான வேதனையான பிரச்சனையான நேரங்களில் நாங்கள் யோசித்து கொள்வோம் அல்ல சிந்தித்து கொள்வோம், கடவுள் எங்கே இருக்கின்றார். கடவுளை அறியாதவர்கள் கேட்பார்கள், உங்கள் கடவுள் எங்கே? எங்கள் கடவுள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார் என்று நாங்கள் வீட்டில் இருந்து சொல்ல தேவையில்லை, நாங்கள் பணிபுரிகின்ற இடத்திலே இருந்து சொல்ல தேவையில்லை, வழிபடுகின்ற இடத்திலேயும் சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னால் கடவுள் இடங்களில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனி மனிதருடைய உள்ளத்திலும் இருக்கின்றார். பவுல் சொல்லுவார், உங்கள் உடல் தூயாவியார் குடிகொள்கின்ற ஆலயம். தூயாவியார் என்ற கடவுள் எங்களுக்குள்ளே வாழுகின்றார். இயேசு என்ற கடவுள் எங்களோடு வாழுகின்றார். தந்தையாகிய கடவுள் எங்களோடு வாழுகின்றார். அவை எங்களோடு வாழுகின்ற கடவுளை நாங்கள் வழிபட, அவருடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அவரை நாடி தேடவும், அதனாலே ஏனைய மனிதர்கள் எங்களுடைய நல்ல கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்வின் முன்மாதிரிகளை அவர்களும் பின்பற்றி ஆண்டவரை தொழ நாங்கள் சாட்சியாய் இருப்போம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய வேண்டல்களை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி செபிப்போம். அன்பு, இரக்கம், மன்னிப்பு இவைகளை வாரி வழங்கும் தெய்வமே, எமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் போன்றோரை உமது வல்லமையால் நிரப்பியருடும். சவாலான இவ்வுலகில் தூய ஆவியாரின் துணை கொண்டு சவால்களை வெற்றி கொள்ளவும், நற்செய்தி பணியை உலகெங்கும் பறைசாற்றிட தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை வாரி வழங்கும் வள்ளலே இறைவா, கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் பதினாடி வந்துள்ள உம் பிள்ளைகளாகிய எம் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் வேண்டி கேட்டிடும் எம் தேவைகள் வேண்டுதல்களை ஏற்று எமக்கு உதவி புரிந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே இறைவா, உலக நாடுகளிடையே நிலவும் வேற்றுமையை ஒற்றுமையாக மாற்றியருள வரம் தார். தந்தையே, எம் நாட்டிலுள்ள பிரச்சனைகள் நீங்கி நாட்டு தலைவர்கள் சரியான தலைமைத்துவத்தோடு எம் நாட்டை நல்வழியில் நடத்தி செல்ல அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய நம்பிக்கை நிறைந்த வேண்டல்களை உம்முடைய பாத்திரை சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பலியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்கும் தேவைகளுக்கும் நீர் சித்தமானால் சபி சாய்த்து அவருடைய கருத்துக்களையும் நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென தருகின்றேன்.
மலர்கள் கொண்டு வந்தேன், மலர் போல் மனம் வீச. கனிகள் கொண்டு வந்தேன், கனி போல் சுவை கொடுக்க. எண்ணெய் கொண்டு வந்தேன், எண்ணெய் கொண்டு வந்தேன். ஏற்றருள்வாய் இறைவா. காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா, கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா, திருப்பலிதனில் ஏற்பாய். என்னை முழுவதும் உவந்தளித்தேன், காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா, கனிவுடன் ஏற்றருள்வாய். சகோதர சகோதரினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பு அளிக்கும் பலிப்பொருளை மாண்புக்குரிய உமக்கு ஒப்புக் கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மனமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இன்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டெழும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கோலியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் மொழித்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித ஜெரோம், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்மோடு இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பயம் கொண்ட வேளையில் துணை தருவாய், பயணத்தின் பாதையில் உடன் தருவாய். பயம் கொண்ட வேளையில் துணை தருவாய், திருமறை விளக்கங்கள் உரைத்திடுவாய், ஆறுதல் தேறுதல் வழங்கிடுவாய். அப்பத்தை கைகளில் பகிர்ந்தளிப்பாய், கண்கள் திறந்தே உயிர்க்கச் செய்யாய். காலை மாலையும் ஆகியதே, நேரமும் பொழுதும் போகிறதே, தனிமையும் வெறுமையும் என்னருகே, இனிமை தருவது உன்னுறவே, இனிமை தருவது உன்னுறவே, இனிமை தருவது உன்னுறவே. என்னோடு நீ தங்குவாயா இயேசுவே, என் மனம் ஏங்கிடுதே. தமிழ் கலையாய் எழுந்தருள்வாய், முக்கனிச்சாராய் சுவை தருவாய். முத்தமிழ் கலையாய் எழுந்தருள்வாய், முக்கனிச்சாராய் சுவை தருவாய். தேனோடு இணைந்த திணையாவாய், பூனோடு கலந்த உயிராவாய். என் மன உணர்வினில் ஒன்றாவாய், இனி என்னில் வாழ்வது நீயாவாய். காலையும் மாலையும் ஆகியதே, நேரமும் பொழுதும் போகிறதே, தனிமையும் வெறுமையும் என்னருகே, இனிமை தருவது உன்னுறவே, இனிமை தருவது உன்னுறவே, இனிமை தருவது உன்னுறவே. என்னோடு நீ தங்குவாயா இயேசுவே, என் மனம் ஏங்கிடுதே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித ஜெரோமின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட இந்த திரு உணவு நம்பிக்கையாளரின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தோன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைப்பிடித்து நிலை வாழ்வை என்றும் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை
உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். அதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு அன்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். தென்றல் பாடுதையா, தென்றல் பாடுதையா, தென்றல் பாடுதையா. சந்தந்தோணி கமல பாதம், சந்தந்தோணி கமல பாதம், சந்ததமும் தஞ்சமென தென்றல் பாடுதையா, தென்றல் பாடுதையா, தென்றல் பாடுதையா, தென்றல் பாடுதையா. கோடினவம் செய்யும் நாவழியாமுனி, வாடி மெலிந்தோர்க்கு வான்மழையாகி
வினவம் செய்யும் நாவழியாமுனி வாடி மெலிந்தோர்க்கு வான்மழையாகினி பாடி பணிந்திட ஓடி வந்தோமையா பாடி பணிந்திட ஓடி வந்தோமையா வரமருள்வீர் சுகமருள்வீர் வரமருள்வீர் சுகமருள்வீர் வேண்டிடுவோர் கருள் தருவீர் தென்றல் பாடுதையா தென்றல் பாடுதையா தீர்த்திடும் நாயகன் அந்தோணி பேபல ஓட்டிடும் தூயவன் அந்தோணி நோய் பிணி தீர்த்திடும் நாயகன் அந்தோணி பேபல ஓட்டிடும் தூயவன் அந்தோணி தாயன செயலின் தாளினை கும்பிட்டோம் தாயன செயலின் தாளினை கும்பிட்டோம் நிறை மகனே திருமகனே நிறை மகனே திருமகனே குறையகற்றும் பெருமகனே தென்றல் பாடுதையா தென்றல் பாடுதையா தென்றல் பாடுதையா தென்றல் பாடுதையா ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.